ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்கறது வெத்தலை செடி. இது வந்து பதியம் போட்ட வெத்தலை செடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு செவத்தை பிடிச்சிட்டே போயிட்டு பாருங்கள். ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல பதியம் போட்ட செடி வந்து தன்னை தடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எப்பவும் போல் வந்து நம்ம உரங்கள் கொடுக்குறது. இதுக்கு வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மண்ணை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மண்புழு உரம் வாரத்துக்கு ஒரு தடவை போடலாம். ப்ளஸ்ஸு காய்கறி கழிவுகள் போடலாம். நான் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து விலை கொடுத்து ஒன்றுமே வாங்க மாட்டேன். கிச்சன் கம்போஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட் பண்ணி கொடுக்குறது, வேஸ்ட்டை அப்படியே அரைச்சி நம்ம இதாக கொடுக்கலாம், உரமாக கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அது மாதிரி பழத்தோல் அதையும் நம்ம அரைச்சி கொடுக்கலாம். இல்லாட்டி பழத்தோலை காய வச்சு பொடி பண்ணி அதையும் உரமாக செடிகளுக்கு கொடுக்கலாம். பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது வாழைப்பழத்தோலில். அது மாதிரி எல்லா பழத்தோலையுமே நம்ம கொடுக்கலாம். வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல் வந்து கொடுக்க வேண்டாம். ஆப்பிள் தோலை அரைச்சி கொடுக்கலாம். மாதுளம்பழத்தோலை ஊற வச்சு கூட கொடுக்கலாம், இல்லாட்டி அரைச்சி கொடுக்கலாம். அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து அவரை செடியில் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இப்போது 3 அறுவடை நம்ம எடுத்தாச்சு. இது 4வது அறுவடை. இப்போ எவ்வளோ பூக்கள் பிடிக்குதுன்னு பார்ப்போம், காய்கள் பிடிக்குதுன்னு. ஒரு 4-5 இடத்துல 6 இடத்துல கொத்து கொத்தா பூக்கள் பிடிச்சிருக்கு. பார்ப்போம் இது எவ்வளவு காய்களாக மாறுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி உரங்கள் வந்து நம்ம இயற்கையாகவே எல்லாமே கொடுக்கலாம். வீட்டில் உள்ள வேஸ்ட்டு மாவு, பிடிச்ச மாவு அதை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். தயிர் அதை கடைஞ்சி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அது மாதிரி பால் திரஞ்சது, வேஸ்ட்டான பால் எல்லாமே அது தண்ணியிலையே நம்ம கலந்து தான் கொடுக்கணும். அப்படியே டைரெக்டாக கொடுக்க வேண்டாம், எல்லாமே தண்ணியில் கலந்தே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அதாவது சாம்பல் இருக்குல்ல, அதாவது எரிய வச்சது, அந்த சாம்பிராணி போட்ட சாம்பல் அது எல்லாமே நம்ம இல்லாட்டி மரக்கட்டை வேஸ்ட்டானதை எரித்து அதையும் கொடுக்கலாம். இலைகளை சருகுகளை எரித்து அந்த சாம்பலையும் நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். பல மரங்களுக்கு சாம்பல் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பதியம் போட்ட ரோஜா செடி, நிலத்தில் பதியம் போட்டது. ஓரளவுக்கு 2-3 பிரான்ச்சஸ் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே. பாருங்கள், இது வந்து எவ்வளவு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக துளிர்கள் விட்டு வளர்ந்துருக்கு. இதே மாதிரி மாடியிலையும் பதியம் போட்டது ஒன்று நல்லா அழகாக வளர்ந்துட்டு வருது. ஒரு 3-4 இடத்துல துளிர்கள் அழகாக வச்சுட்டு வந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து பூக்கள் பிடிச்சாதான் இது என்ன கலர், என்ன பூ, மொட்டு பிடிச்சாதான் தெரியும் என்ன கலர் பூன்னு தெரியும், ரோஜான்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.